நம்ம வந்து லேத்து வேலை சொல்லி தரதா நேற்று வீடியோ போட்டிருந்தோம். இன்னைக்கு அதோட தொடக்கமா ஒரு ஆரஞ்சு பைப்ல ஒரு பிளாஞ்சில எப்படி மர போடலாம் அப்படிங்கிற டிப்ஸ் உங்களுக்கு நான் தரப்போறேன். இந்த ஆரஞ்சு பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப்பு இந்த பிளாஞ்சிலையும் மர போடுறதுக்கு வந்திருக்குங்க. இந்த பிளாஞ்சை பார்த்தா தெரியும், கொஞ்சம் பக்கத்துல வாங்க. எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆயிருக்கு பாத்தீங்களா இந்த பிளாஞ்சு. ஸோ இதை வந்து நம்ம மரையை கிளீன் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம பைப்புக்கு இந்த பிளாஞ்சில என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். நிறைய நண்பர்கள் டூல் கிரைண்டிங் பண்றதுல ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இதை எப்படி நம்ம டூல் கிரைண்டிங் பண்ணி போடணும், என்ன டிகிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி தரேன். பொதுவா இந்த மாதிரி த்ரெட் பிச்சு கேஜ் எல்லாருமே வச்சிருப்பீங்க, ஓகேவா? இதுல வந்து 11 மரம் இருக்கு. இதுல வந்து 11 மரம் நான் எடுத்துட்டேங்க, ஓகேங்களா? பைப் த்ரெட்ல 11 மரம் வருது. இந்த 11 மரத்துக்கு உள்ள கேஜை நான் எடுத்துட்டேன். இங்க வாங்கலாம். இந்த கேஜ்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு பள்ளம் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பள்ளத்துக்கு தகுந்த மாதிரி நான் இந்த டூலை கிரைண்டிங் பண்ணிருக்கேன் பாருங்க. இந்த டூலோட எட்ஜும் இதுவும் வந்து இங்க மேட்ச் ஆகுது பாருங்க, கரெக்டா இந்த மாதிரி மேட்ச் ஆகணுங்க. இந்த மாதிரி நீங்க வச்சுட்டீங்கனாலே மேக்சிமம் வந்து மரம் வந்து கரெக்டா வந்துடும். இப்ப நம்ம எப்படி லேத்துல பிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம்.